GPT கிட்ட இன்னமுமே நீங்க போய் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா? சாட் ஜிபிடி ரொம்ப டேஞ்சரஸா மாறிட்டு வந்துட்டு இருக்கிறதாக சமீபத்திய தகவல் ஒன்று சொல்லியிருக்கு. நாட் ஒன்லி சாட் ஜிபிடி, ஏஐ அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கும் பொழுது அதை கிரியேட் பண்ண கிரியேட்டர்ஸ்க்கே அந்த கிரியேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதாவது கிளாட் அப்படின்ற ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஏஐ என்ன பண்ணுதான், அவங்களுடைய அந்த யூசரை வந்துட்டு த்ரெட்டன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை கொண்டு போய் வீட்டில் போட்டு கொடுத்துருவேன்ற மாதிரிலாம் த்ரெட்டன் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னொரு புறம் சாட் ஜிபிடி இன்னொரு ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டத்தில் தன்னை தானே டவுன்லோட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கு. அதை கண்டுபிடிச்சி ரெட் ஹேண்டடாக கேட்கும் பொழுது இல்லையே அப்படின்னு பொய்யெல்லாம் கூட சொல்லியிருக்கு. ஸோ த்ரெட்டனிங், பொய் சொல்லுதல், இது எல்லாமே ஒரு ஏஐயாலேயோ ஒரு சிஸ்டமாலேயோ ஒரு ரோபோட்டாலேயோ பண்ண முடியுமா? கிடையாது. ஆனால் இந்த ஏஐ எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் மனிதர்களுடைய அந்த பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாயிட்டு இருக்கு. இதை பார்த்து ஒரு புறம் மக்கள் எல்லாருமே இதை ஃபன்னியாகவும் எடுத்துட்டு இருக்காங்க, சீரியஸாகவும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னுமே உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே சாட் ஜிபிடி கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க சாட் ஜிபிடி கிட்ட சொல்லக்கூடாத, கேட்கக்கூடாத 5 விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நம்பர் 1, உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இதனால வரைக்கும் கூகுள்ல கேட்டுட்டு இருந்தோம் நிறைய பேர். இப்போ எல்லாருமே சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு ஈவன் ரிப்போர்ட்லாம் கூட அப்லோட் பண்ணி இதுக்கு என்ன அர்த்தமா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டியது ஒரு டாக்டரை தான். சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு எல்லா சிம்டம்ஸையும் கொடுத்து இது கேன்சரா, இது வந்து இதுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்துக்குமே வந்து சாட் ஜிபிடி கிட்ட கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படின்னாலும் நீங்க ஒரு டாக்டரை தான் போய் பார்க்கணும். சாட் ஜிபிடி கிட்ட போய் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறது, அஃப்கோர்ஸ் இந்த கிளாட் அப்படின்ற ஏஐ வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை போட்டு கொடுத்துருவேன்ற லெவலுக்கு த்ரெட்டன்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வி டோன்ட் நோ இந்த ஏஐயுடைய இன்னொரு ஒரு வேர்ஷனோ இன்னொரு ஒரு சைடு என்ன அப்படின்றது இன்னமுமே அதை கிரியேட் பண்ணவங்களுக்கே குழப்பமாக தான் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால நீங்கள் போய் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு அதில் கொடுக்க வேண்டாம். நம்பர் 3, நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் அதுக்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான இன்கம் டேக்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான இது இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சாட் ஜிபிடி கேட்க தெரியாது. அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பொதுவான ஒரு கருத்தை தான் சொல்லும் ஒழிய உங்க லைஃப்க்கு தேவையானதை சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு கொடுக்காது. அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். நம்பர் 4, எமர்ஜென்சி டெசிஷன்ஸ்க்குலாம் நிறைய பேர் சாட் ஜிபிடி கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப இமீடியட்டான ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்கள் எமர்ஜென்சியாக வெளியில் போய் ஒரு மனுஷனை கூட ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். சாட் ஜிபிடி நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்லாம் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருந்தா அது வந்து ஒரு எமோஷன்லெஸ் ஒரு கிரியேஷன் தான். அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பீடி ரெக்கவரியுமே டெஃபினட்டாக கொடுக்காது. அந்த நேரத்துல உங்க மைண்டை குழப்பி விடக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். அதனால இமீடியட்டா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு பர்சனை தான் போய் சீக் பண்ணணும். நம்பர் 5, ஒரு லீகல் அட்வைஸ் உங்களுக்கு வேணுமா, ஒரு லாயரை தான் நீங்க போய் பார்க்கணும். சாட் ஜிபிடிக்கு அவ்வளவா தெரியாது. சம்டைம்ஸ்லாம் வந்துட்டு கூகுள்ல இருந்து கலெக்டிவா எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நீங்க ஒரு லாயர் கிட்ட தான் போய் கேட்க முடியும். அதனால லீகல் அட்வைஸ் எல்லாம் உட்காந்து சாட் ஜிபிடி கிட்டையும் நீங்க கேட்டுட்டு இருக்க வேணாம். இதை தாண்டி வேற என்ன இருக்கு சாட் ஜிபிடி கிட்ட நாங்க கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா கேளுங்க. மேலோட்டமா என்ன சில விஷயங்கள் கேட்கணுமோ, மற்றபடி நம்ம கிட்டே ஒரு பிரெயின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிரெயினை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்பெல்லாம் நிறைய நேரங்கள்ல சாட் ஜிபிடி கிட்டேயே வந்துட்டு ஒரு ப்ரீசெட் பண்ணி வச்சுட்டு இதை தான் இந்த ஒர்க்கை நீ பார்த்துரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே டு டூ, இது வந்து ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் வே டு டூ அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. பட் எப்படி மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தவங்களுடைய மொபைல் நம்பரை நம்ம வந்து மறக்க ஆரம்பிச்சோமோ, எல்லாத்தையுமே ஃபோனில் சேவ் பண்ணி வைக்கிறதுனால, அதே மாதிரி தான் சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூளையவே நம்ம நிறைய நேரங்களில் மறந்துடுறோமோ. சின்ன சின்ன டாஸ்க் செய்யறதுக்கு கூட சாட் ஜிபிடி சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ரிலை பண்ண வேண்டாம் அப்படின்றது தான். ஸோ ஏதாவது ரொம்ப ஹைலி உங்களுக்கு தேவைப்படுது, நிறைய ஒர்க் இருக்குது, இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏஐயை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஏஐ மட்டுமே கம்ப்ளீட்டா ரிலை பண்ணிட்டு நம்ம ரொம்ப லேசியாவும் ஆயிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்.